அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. ரேஷன் அரிசியில் சூப்பர் சாஃப்டான தோசை ரெசிபி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சாஃப்ட் தோசாக்கு பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்லை, ஆயில் தேவையில்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரேஷன் பச்சை அரிசி நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சேர்த்து ஊற வச்சுடுங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறின அப்புறம் நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்தோமோ அதே கப்பால் லெஃப்ட் ஓவர் ரைஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசினா 1 கப்பு லெஃப்ட் ஓவர் ரைஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வடித்த ரைஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ரைஸும் சேர்த்துட்டேன், லெஃப்ட் ஓவர் ரைஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேட்டர் அரைச்சிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக அரைக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த மாவு நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி பவுலில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மாவு புளிச்ச அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும்போது நம்ம தோசை ஊற்றக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சூடான தோசைக்கல்லில் திக்காக தோசை மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி போட்டு 1 சைட் குக் பண்ணி எடுத்தால் சூப்பர் சாஃப்டான ரேஷன் அரிசியில் சூப்பரான தோசை ரெடி. அவ்வளோதான். இந்த தோசைக்கு சைட் டிஷ் மட்டன் சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா தேங்காய் பால் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.